பயன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு மாலை வேளை பொழுது சாயும் நேரம், ஒரு யுவதி, ஒரு 18 தொடக்கம் 20 வயது இருக்கக்கூடிய ஒரு யுவதி தன்னுடைய துவிச்சக்கர வண்டியிலே பயணம் செய்து கொண்டு இருக்கின்றார். மாலை மயங்கும் நேரம், பொழுது சாயும் நேரம் என்பதால் அந்த தெருவிலே சன நடமாட்டம் குறைவாகத்தான் இருந்தது. அவ்வாறாக 1-2 பேர் சன நடமாட்டம் காணப்பட்டாலும் கூட அவர்கள் மிக விரைவாகத்தான் சென்று கொண்டிருந்தார்கள். பொழுது சாய்வதற்கு முன்பாக தங்களது வீடுகளுக்கு சென்று விட வேண்டும் அல்லது கடைகளில் ஏதாவது பொருட்களை வாங்கிவிட வேண்டும் என்கின்ற அவசரத்தில் எல்லோரும் மிக விரைவாகத்தான் சென்று கொண்டிருந்தார்கள். இந்த யுவதியும் கொஞ்சம் விரைவாகவே வீட்டுக்கு சென்று விடும் நோக்கத்துடன் தன்னுடைய துவிச்சக்கர வண்டியை வேகமாக மிதித்தபடி பயணம் செய்து கொண்டு இருக்கின்றார். இப்பொழுது ஒரு வயல்வெளியை தாண்டி அவள் பயணம் செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் அல்லது அதிலும் அதிகமான நீளமுடைய ஒரு வயல்வெளியை தாண்டி பயணம் செய்ய வேண்டும். நடுவிலே நீளமான டயர் ரோட், 2 பக்கமும் பச்சை பசையின வயல்வெளி. பார்ப்பதற்கு மிக அழகாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் சன நடமாட்டம் குறைந்த நேரத்திலே அந்த இடத்திலே பயணம் செய்யும் பொழுது ஒரு பயப்பிராந்தி ஏற்படும். இயல்பாகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் அந்த இடத்தில் காணப்பட்டது. இந்த யுவதி தன்னுடைய மிதிவண்டியின் வேகத்தை இன்னும் அதிகரித்துக் கொள்கின்றாள். மிக வேகமாக மிதிவண்டியை மிதிக்கின்றாள். மிதிவண்டி வேகமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென அந்த மிதிவண்டியின் செயின் அறுந்து விடுகிறது அல்லது கலன்று விடுகின்றது. அதற்கு அப்பால் மிதிவண்டியை அவளால் செலுத்த முடியவில்லை. செய்வதறியாது திகைத்து போய் அந்த இடத்திலேயே அவள் இறங்கி நிற்கின்றாள். இப்பொழுது பொழுது இன்னும் கொஞ்சம் சாய்ந்து இருட்ட தொடங்கிவிட்டது. அந்த தெருவால் பல பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் என்ன நடந்திருக்கும் என்பதையும் ஊகிக்கிறார்கள். ஆனால் யார் ஒருவரும் அந்த யுவதிக்கு உதவி செய்வதற்கு முன்வருவதில்லை. தங்களது அவசரம் என்ற நோக்கிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வீதியிலே இன்னொரு இளைஞன், அவனுக்கும் கிட்டத்தட்ட அந்த யுவதியின் வயதை ஒத்த இளைஞன் தான். அவன் இன்னொரு மிதிவண்டியிலே வந்து கொண்டிருக்கின்றான். இந்த யுவதி அந்த இடத்தில் நிற்பதை கண்டதும் அவனுக்கு அந்த நிலைமை புரிந்து விட்டது. தன்னுடைய மிதிவண்டியை விட்டு இறங்கி அந்த யுவதியை கேட்கின்றான், என்ன நடந்தது என்று சொல்லி கேட்கின்றான். அவள் கொஞ்சம் கோபமாகவே பதில் சொல்கின்றாள், என்னுடைய மிதிவண்டியின் செயின் அறுந்து விட்டதா அல்லது கலந்து விட்டதா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறாள். அவ்வளவு தான் சொல்கிறாள். அந்த இளைஞன் புன்சிரிப்புடன் அதை சரி பார்க்கின்றான். பொதுவாக ஆண்களால் இந்த சின்ன சின்ன வேலைகளை, மிதிவண்டியில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன பழுதுகளை சரி பார்க்க முடியும். அந்த இளைஞன் அந்த யுவதியின் மிதிவண்டியை சரி பார்க்கின்றான். செயின் அறவில்லை, அறந்தால் அது கொஞ்சம் கடினமான வேலை, கலன்று விட்டது. இந்த பின் பக்கத்திலே அந்த செயின் கலன்று விட்டது. உடனே சொல்கின்றான், இதை என்னால் சரி செய்ய முடியும், கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று. அவள் அதற்கும் எந்த பதிலும் சொல்லவில்லை, எங்கோ பார்த்து கொண்டு நிற்கின்றாள். இப்பொழுது அந்த இளைஞன் அந்த மிதிவண்டியின் செயினை பூட்டுவதற்கு முயற்சி செய்கின்றான். கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. ஒரு சிறிய தடி எடுத்து தாருங்கள் என்று சொல்லி அந்த ஜோதியை பார்த்து கேட்கின்றான். அதற்கும் அவள் கோபமாக அவனை முறைத்து விட்டு கொஞ்சம் விலகியே நிற்கின்றாள். இவன் சிரித்து கொண்டே தன்னுடைய சட்டைப்பையில் இருந்த பேனாவை எடுத்து அதை பயன்படுத்தி அந்த செயினை சரியாக கொழுவி இப்பொழுது அந்த மிதிவண்டியை மிதித்து பார்க்கின்றான். அது இப்பொழுது ஓடத் தொடங்குகின்றது. ஓடுவதற்கு தயாரான நிலையில் இருக்கின்றது. சரி, நீங்கள் இப்பொழுது இந்த மிதிவண்டியில் பயணம் செய்யலாம் என்று சொல்லிவிட்டு இவன் தன்னுடைய மிதிவண்டியை நோக்கி செல்கின்றான். இந்த ஜோதி இப்பொழுதும் கொஞ்சம் கோபமாகவே வந்து அந்த தன்னுடைய மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றான். அந்த இளைஞனை பார்த்து ஒரு நன்றி என்று ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. அந்த இளைஞனும் அதை எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் மனதுக்குள் ஒரு நெருடலாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றான். நேயர்களே, இந்த கதையும் அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். சில வேளைகளிலே அந்த யுவதியின் தாய் தந்தை ஒரு இளைஞனுடன் தேவையில்லாமல் நீங்கள் கதைக்கக்கூடாது, பேச்சு கொடுக்கக்கூடாது என்று அறிவுரை சொல்லி இருக்கக்கூடும். ஆனாலும் இந்த நேரத்திலே அந்த இளைஞன் தானாக வந்து உதவி செய்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடாது என்று அவர்கள் ஒருபோதும் சொல்லி இருக்க மாட்டார்கள். ஆனாலும் தாய் தந்தையின் ஆலோசனையோ அல்லது பெரியவர்களின் ஆலோசனையோ அந்த யுவதி தவறாக புரிந்து கொண்டதன் விளைவாகத்தான் அந்த இளைஞனுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் சென்றாள் என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.